அங்கடா அவங்க கும்பலு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஐயா அதோடா எங்க வந்து யார கிளம்ப சொல்ற? மவன் அவள் தான் உனக்கு ஊதிடுவான் சங்கு. ஏய் யாருடா சங்கு ஊதிவீங்க? டோனிடா டோனி. ஆளுல நான் தான் கிங்கு. எங்களுக்கே காட்டுவீங்களா நீங்க சங்கு? தோப்பாடுறா கொடுமைய கன்றாவி. இவர் தான் கிங்கா. தம்பி இப்பதான் போய் சந்தான படம் பாத்துட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சந்தான படமா? ஆமா நான் தான் கிங்கு. சந்தான படம் தான் இப்ப அதான் ரிலீஸ் ஆகிக்குது. ரிலீஸ் ஆயிடுச்சா அது? ஆயிடுச்சுண்ணா. சரி 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 விடு. இந்த பூதத்தை பாத்தியா? நம்மகிட்ட சொல்லவே இல்லை சந்தான படம் ரிலீஸ் ஆனதை பத்தி. பூத கூப்பிட்டா என்ன பண்ணும்? கையில மைக்க குத்தி ரிவ்யூ எடுக்க சொல்லும். அதுக்கு முன்னாடி நான் போய் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பூதத்தை கேள்வி கேட்டு அவரை தீச்சு விடலாம். இங்கே இருங்க வந்துடுறேன். ஐயோ எப்பா ரிவ்யூ பயங்கரமா இருந்துச்சுடா சாமியா. அந்த அக்கா என்னமா பேசுது? இருங்க ஃபர்ஸ்ட் பூத்தை கூப்பிட்டுருவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். உங்களுக்கு தெரியுமா? என்ன வசு? நான் தான் கிங்கு. இப்படிதான் சொல்லி ஊரையா மாத்திட்டு இருக்கீங்க? இல்ல பூதான், நான் தான் கிங்கு. சந்தான படம் வந்தது இல்ல? ஆமா. அத பத்தி நீ ரிவ்யூ குடுத்தியா? நீங்க கேட்கவே இல்லையா? சரி இப்ப கேக்குறேன் குடு. போய் ரிவ்யூ எடுத்து வந்துருங்க. இதெல்லாம் நீ கேப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் ஃபர்ஸ்டே போய் ஃபாஸ்டா எடுத்துட்டு வந்துட்டேன். பாக்குறியா? எப்ப? இதோ இப்பதான் பாரு. சரியான போட்டியாக தல படமே. நல்ல சந்தன மாதிரி இல்லையா? வேற இல்ல சுத்தமா நல்லா இல்ல தல படமே. எந்த மிஸ்டேக்ல கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருந்தேன். மியூசிக்ல கொஞ்சம் பரவாயில்ல. ஓரளவு சொல்லலாம். சந்தானம் நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைனிங். ஒரு தடவை பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம் கொடுத்துருக்காரு சந்தானம். சூப்பரா இருக்கு படம். எந்த லாக்கும் கிடையாது. ஆவரேஜா இருக்கு. நான் வந்து உங்களை ஆவரேஜா பாக்கல. நான் உங்க கூட நடிச்ச ஜூனியர் ஆர்டிஸ்ட். நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கிறப்ப நீங்க ஹீரோ. அந்த தங்க தட்டுல விஜய் டிவில உங்களை ஹீரோவா ஆக்கி இந்த காமெடிய கோட்டையா கட்டி உங்ககிட்ட கொடுத்தா நீங்க தனியா வந்து நடிக்க வரணும். உங்க படத்துல மத்தவங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களே. லேக்லாம் இல்ல. மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. பட் ஸ்டோரி வந்து பழைய ஸ்டோரி. அதனால கொஞ்சம் போர் அடிக்குது. நீங்க போய் உட்காந்தோன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நாங்க உட்காந்தோன்னே தியேட்டர்ல எல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் ஒன் ஷாட்ல எடுத்திருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் நீங்க உட்காந்தீங்கன்னா யாருமே பேசல. படம் அப்படி இருக்கு. கிளைமேக்ஸ் தான் அந்த தூக்கிச்சு. கண்டிப்பா கிளைமேக்ஸ் பார்க்கலாம். அதுக்குனே கண்டிப்பா பாருங்க. பாத்தியா என்னமா ரிவ்யூ? அந்த அக்கா எப்படி பேசுது பாத்தியா? அந்த அக்கா யார் தெரியுமா? யாரு? லொல்லு சபால சந்தானத்துக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சவங்க. ஓ ஒரு திரும்பி சான்ஸ்க்கு ட்ரை பண்றாங்களோ? சொல்லு போதான் கதையா மீதி கதையா. இந்த படத்தோட டைரக்டர் ஆனந்த் நாராயணன். ஆனந்த நாராயணனா? சூப்பர். சொல்லு. அப்புறம் என்ன படம் பண்ணிருக்காரு தெரியுமா? என்ன படம் பண்ணிருக்காரு? இந்தியா பாகிஸ்தான் ஒரு படம் பண்ணிருக்காரு. இந்தியா பாகிஸ்தானே பண்ணிடுறாரு அவரு. இந்தியா பாகிஸ்தான் ஒரு படம் பண்ணிருக்காரு. சரி அதானே நானும் சொல்ல வரேன். சொல்லு போகுது. இந்த படத்தோட கதை என்னன்னா, உங்களை மாதிரியே வயசாயிட்டு பொண்ணு தேடிட்டு இருக்காரு. சொல்லு. கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி இருக்காரு. சொல்லு சொல்லு சொல்லு. கொடுக்க மாட்டாங்க யாரும். நம்ம ஊர்லதான் வீடு எல்லாம் பொண்ணே கொடுக்க மாட்டாங்களே. ஆமா பூதா. அந்த மாதிரி. ஆமா உங்களுக்கு சொந்த வீட்டு இருக்கா? இருக்குது பூதா. ஆனா பொண்ணுதான் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? கொடுப்பேன். ஒசூர் என்ன சொல்ல விடுங்க. ஒசூர் நீங்க சொல்லு. அவர் என்ன தெரியுமா பண்றாரு? கடனை வாங்கி பெரிய வீட கட்டிடுறாரு. சோகியா பொண்ணும் கிடைச்சிருச்சு. ஐயோ கச்சிச்சா தலைக்கு. அதுவும் என்ன பொண்ணு? ஜமீன்தார் பொண்ணா கச்சிச்சு. அப்ப ஆள் செட்டில்மெண்ட் தான். அங்கதான் பிரச்சனையே. என்ன பூதம் சொல்ற? அங்க ஒரு அப்பாவும் பையன் இருக்காங்களா? ஆமா. அவங்க 2 பேரையும் இவர் தான் பாத்துக்கணுமா. இது புது கதையா இருக்குது. எங்கேயுமே கேட்காது. சரி ரைட்டு சொல்லு. இதுக்கப்புறம் தீவிரவாதின்னு ஒரு கதை உள்ள வருது. இவங்க 2 பேரும் வளர்க்கறதுக்கு தீவிரவாதியே பெட்டர் நான் நினைக்கிறேன். சொல்லு. அவனை வந்து என்ன பண்றானுங்க? அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் நம்ம ஹீரோ சாருக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி போகுதுன்னு அதுதான் கதையே. வேற என்ன சம்பந்தம்? அதான் கதையே. இதான் கதையவா? அட கர்மாந்திரமே. இதுல 5 காமெடி ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அப்ப செம்ம ஜோக்கா இருக்குங்க. பயங்கரமா. அதான் இல்லையே. இல்ல வசு இல்லையா? அதுதான் என்ன யாருன்னு தெரியுமா? யார் சொல்லு. நம்ம தம்பி ராமையா சாரு, அப்புறம் நம்ம மாறன் அண்ணன், அப்புறம்
இப்ப இறந்து போனார் தெரியுமா? ஆமா சொன்ன அச்சோ அவரு அப்புறம் பால சரவண நம்ம முனிஷ்காந்த் அண்ணன் முனிஷ்காந்த் கூடவா எல்லாரும் நடிச்சிருக்காங்க. நச்சுமா காமெடி இல்ல இதுதான் என்ன சூஸ் பண்ணன்றது மொத்தமும் போறது போதான் சும்மா சொன்ன வசு. நாங்கெல்லாம் காமெடி எல்லாம் பயங்கரமா பண்ணுவோம். நிறைய பாக்குறேனே. பாரு பாரு சொல்லு வசு. இந்த படம் நல்ல காமெடி கதை. ஆனா காமெடியா இல்லைன்றிய அதான் எடுக்கலையா திரைக்கதை சரியில்லை ஒசூர். அதுவும் போச்சா? ரைட். அப்புறம் ஒசூர் இந்த படம் அப்படியும் இல்ல இப்படியும் இல்ல இப்படி இருக்கு. சென்ட்ராகுதுன்னு சொல்ல வர. எப்படி இருக்கு? சென்ட்ராகுது. அப்புறம் சரி உடுப்புதான் ஏதோ இருக்குதுன்னு சொல்ற. ஆனா இதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்ப ஒசூர்? ஒரு 2.4 கொடுக்கலாம் ஒசூர். 2.4 அப்ப 2.4 அவ்வளவுதான் பழம். ஆமா ஒசூர். சரி ரைட். இந்த பத்து நீ பாத்துட்ட தானே? நான் பாத்துட்டேன் ஒசூர். நான் பாக்கல. நான் போய் பாத்துட்டு வரேன். சரியா? ஒசூர். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல்லு பட்டனை அழுத்துங்க. அங்க இருக்கிற பெல்லு பட்டனை ஆமா அழுத்துங்க. வரட்டும் அப்படியே படம் பார்த்து வரேன். அப்படியே பொண்ணையும் சீக்கிரமா பாருங்க. பூதம் மோசமான பூதமாகுது இது.